Dear students, வணக்கம். N-propyl alcohol and isopropyl alcohol can be chemically distinguished by which reagent? ஒன்று PCl5, ரெண்டாவது reduction, மூணாவது oxidation, நாலாவது ozonolysis. இப்போ இதில் N-propyl alcohol அப்படிங்கிறது primary alcohol. Isopropyl alcohol அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா secondary alcohol. ஒரு ப்ரைமரி ஆல்கஹாலும் செகண்டரி ஆல்கஹாலும் எப்படி நம்ம டிஸ்டிங்கிஷ் பண்ணலான்னா பை யூஸிங் அன் ஆக்சிடேஷன். அப்போ தேர்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். ஏன்னா ப்ரொப்பைல் ஆல்கஹால் ஆக்சிடேஷன் ஆனால் ப்ரொப்பனல் கிடைக்கும். ப்ரொப்பனல் ஆக்சிடேஷன் பண்ணால் ப்ரொப்பனாயிக் ஆசிட் கிடைக்கும். மிக கார்பன்லாம் சேமாக 3 கார்பன்ஸ்னால் கடைசி வரைக்கும் 3 கார்பன்ஸ் தான் இருக்கும். ஆனால் ஐசோப்ரோப்பைல் ஆல்கஹாலை ஆக்சிடேஷன் பண்ணால் அதாவது அசிட்டோன் ப்ரொடியூஸ் ஆகும். அசிட்டோனை ஆக்சிடேஷன் பண்ணால் உங்களுக்கு அசிட்டிக் ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ 3 கார்பன் அப்படிங்கிறது கடைசியாக 2 கார்பனாக குறையும். அப்போ எங்கே ஆசிட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும்போது சேம் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் இருக்கோ அது ப்ரைமரி ஆல்கஹால், அதாவது N-propyl ஆல்கஹால். எந்த ஆல்கஹாலில் ஒரு கார்பன் குறையுதோ ஆசிட் ஃபார்ம் ஆகும்போது அது செகண்டரி ஆல்கஹால், அதாவது ஐசோப்ரோப்பைல் ஆல்கஹால். இது எங்கே அப்படின்னா அசிடிஃபைட் பொட்டாசியம் டைக்ரோமேட் யூஸ் பண்ணி ஆக்சிடேஷன் பண்ணும்போது இட் இஸ் a வெரி ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ அப்போ N-propyl alcohol and isopropyl alcohol can be chemically distinguished by which reagent? Third option, potassium dichromate. With potassium dichromate, that is oxidation.